வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரிதான், வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி அவனும் அதாவது ஒரு அரசியல் இப்ப எதை பத்தி பேசுறாங்க, மக்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் விட்டுதான் அந்த காசு கொடுதான்றாங்க. அந்த ஃப்ரீ பஸ் அப்படியே விட்டு அவங்க இவன் போட்ட ரூல்ஸ் தான். ஃப்ரீ பஸ் அப்படியே விட்டு அவர் 2500 ஐயா நீங்க இலவசமே நான் தரமாட்டேன்னு எப்படி ஐயா நீங்க சொன்னீங்க? நான் இலவசத்தையே நான் இல்லைங்க ஐயா. அவர் சொன்னது யார்? விஜய் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தா இலவசத்தையே ஒழிச்சிருவேன், இலவசமே தரமாட்டேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மேல ஒரு 10 மடங்குன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இலவசத்தை அறிவிச்சிட்டாருல, அது எப்படி அது? அரசியல் வந்து எதுவா இருந்தாலும் யாராவது எப்படியாவது ஓடுகளை சொல்லுவாங்க தான்டா. நடைமுறைக்கு இப்ப நான் கூட தான் ஒரு பெயிண்ட் வேலை எடுத்துன்னா நான் இப்படி பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா இவங்க விட பயங்கரமா பண்ணுவேன், நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் எல்லாமே பண்றேன். ஆனா எல்லாத்தையும் காட்ட மாட்டான். கரெக்டா பையன்ல வந்து பாருங்க மட்டும் தான் சொல்லுவாங்க, மேக்கப் பண்ணி விட்டு. உனக்கு இதுதான் ஒரு தொழிலோட ரகசியமே. அரசியலுக்கு வரதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, மக்கள் நீ நல்லவனா கேட்டவனா உனக்கு ஓட்டு போட வேணாம். எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிருந்தா கூட அரசியல வரும்போது லாஸ்ட் இடத்துல. சரிங்க ஐயா, இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, 2500 ரூபாய் கொடுப்பேன்றாரு. ஆனா 2000 ரூபாய் நான் சாத்தியப்படி இல்லை, ஆனா நான் கொடுக்குற 2500 ரூபாய் சாத்தியப்படின்றாரு. ஆனா இதுவே யாரு எடப்பாடி அவர் என்ன சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுக்கும்போது, ஸ்டாலின் அவர் 1000 ரூபாய் கொடுக்கும்போது இது வந்து சாத்தியப்படியான வாக்குறுதியே கிடையாதுன்னாரு. ஆனா அதையும் 2021 சாத்தியப்படி ஆக்கிட்டாங்க. இப்ப அதே போல 2000 ரூபாய் பார்க்க முடியாதா? அதுதான் நானும் சொல்றேன். இப்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா இப்ப அதுல எல்லாத்துக்குமே ஆளுங்க செட்டிங் கரெக்டா இருக்கும், அதை ஈஸியா அப்படியே அனலைஸ் பண்ணிடலாம்ல.